மனிஷங்கிற ஒருத்தர் அந்த பில்டிங்க்கு நிறைய தடவை வந்திருப்பாரு. இந்த வாட்டி வரும்போது அவரை சோனியா கிட்ட அனுப்புறாங்க. சோனியா, நீ பயப்படாத, நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆளு தான். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுன்னு கேட்கிறாரு. அப்போ சோனியா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சோனியாவோட தங்கச்சியோட கொலுச அங்க இருக்க ஒருத்தவங்க போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தா சோனியா கோவப்படுறாங்க. என் தங்கச்சி எங்கன்னு சொல்லுன்னு கேட்கறாங்க. ஆனா அவங்க சோனியாவே மிரட்டுறாங்க. அவங்க தங்கச்சி கிட்ட கூட்டு போறாங்க. ஆனா அவங்க சோனியாவை பயங்கரமா திட்டுறாங்க. அப்பா என்ன வேலைக்கு வித்துட்டதுக்கு உனக்கு தெரியாதா, நீ அவர் கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சோனியாவை தப்பா பேசுறாங்க. சோனியாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க தங்கச்சி நினைச்சு மணி சோனியாவை காப்பாத்துறதுக்காக போலீஸை கூட்டு வராரு. ஆனா சோனியாவை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாங்க. மனிஷ் பார்க்கும்போது அங்க ஒரு சின்ன பொண்ணு தான் இருப்பாங்க. அதனால அவங்கள மட்டும் தான் காப்பாற்ற முடியும். சோனியாவை எவ்வளவோ தேடி பார்ப்பாரு. ஆனா சோனியா கிடைக்க மாட்டாங்க. அதனால அந்த போலீஸ் அவரை அங்க வந்து அனுப்பிடுறாங்க. 2 பேரையும் ஹாங்காங்க்கு கடத்த தான் பார்த்திருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு மிஸ் ஆகிறதுனால கூட வேலை செய்யற ஒரு பொண்ணையே சோனியா கூட சேர்ந்து ஹாங்காங்க்கு அனுப்பிடுறாங்க. ஹாங்காங்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட சோனியா லேப்டாப் கேட்பாங்க மெயில் செக் பண்ணணும்னு. அப்போ அமர் வந்து மெயில் அனுப்பியிருப்பான். உனக்கு என்ன ஆயிருந்தாலும் சரி, நான் உன்னை இன்னமும் லவ் பண்றேன், நீ திரும்ப வந்தனா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு அனுப்பியிருப்பாரு. சோனியா கூட இருக்கிற லேடி ஹெல்ப் பண்றதுனால சோனியா அங்க வந்து தப்பிச்சிடுறாங்க. அங்க யாருமே சோனியாக்கு தெரியாது. அதனால ஒரு குப்பையில் இருக்க ஒரு பழைய ஆப்பிள் எடுத்து சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ சோனியாவை ஒரு லேடி காப்பாற்றி கூட்டு போய் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. இவங்களும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. சோனியா இப்போ மனிஷ் கிட்ட வீடியோ காலில் பேசுறாங்க. அவங்க தங்கச்சியும் காப்பாற்றிருப்பாரு. இப்போ தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நீ கவலைப்படாத, சீக்கிரமா இந்தியாவுக்கு வான்னு சொல்றாரு. சோனியா இந்தியாவுக்கு வந்துருவாங்க. அவங்க வீட்டுக்கு திரும்ப போக மாட்டாங்க. இங்க ஒரு ஹோம்ல அவங்கள மாதிரியே இருக்கிற நிறைய கேர்ள்ஸ் கூடவே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துருவாங்க. சோனியாவை பார்க்க அமர் வராரு. நான் இப்பவும் உன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. இதை கேட்ட சோனியாவும் சந்தோஷப்படுறாங்க.